போயிடும். நாசமா போறவனே, குழியில போறவனே, பாடுபாவி பயலே. சாமி 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 வெளியே சொல்லிடாதீங்க, மானம் போயிடும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா ஒரு சாப்பா, ஒரு துப்போ, ஒரு டப்பா, ஒரு தும்குடு. ஐயா, அப்படிப்பட்ட பலகாரம் எல்லாம் நம்ம கடையில கிடையாதுங்கடா. பின்ன ஏன் போன எழுதி வச்சிருக்கிற? அதை தடுத்துட்டான். சாப்பாடு போடப்படும் எழுத சொன்ன அவன் பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இடமே இல்ல சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டான். உன் டீ மாதிரி தான் இருக்கு உன் போர்டு. நல்ல ஒரு காப்பி கொடுக்க சொல்லு. காப்பி போடுண்டா. போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கப்பா சிங்களா ஸ்பெஷலா சதாவா? ஸ்பெஷல். ஆமா ஸ்பெஷல். ஸ்பெஷல் கொண்டாடா கொண்டாடா. அண்ணாத்த, இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது. மேல ஒண்ணு கேட்டீங்க, வெளியே போய் தான் கடை வாங்கி வரும். அப்படி மடக்கனே இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சொருவிட்டு ஒருத்தன் தெனாவுட்டா போறான்னா அதுக்கு என்னையா அர்த்தம்? நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம். என்னடா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களை கொல்ல எவ்வளவு ஒருத்தன் கத்தியும் கையும் அலைகிறானோ. அவனை நீங்க பாத்தீங்களாடா? பார்க்கத்தான் போனோம். உங்க ஆள்னு தெரிஞ்சு முதல் சொருவு இங்க சொருவிட்டான்னா அதனாலதான் திரும்பி வந்துட்டோம். வாங்க, அவன் யாருன்னு பாத்தரலாம். நீங்க எதுக்கு ஏஜமா? நம்ம ஆட்களோட போய் அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறோம். சொல்லாதீங்க, செய்யுங்கடா. கணக்கிறமே காதுல விடுதல. கழுத கூட தான் கணக்குது. எவ்வளவு திமிரு பாத்தியா? ஊர் விட்டு ஊர் வந்த பரதேசி பைய உள்ளூர்காரங்களை பார்த்து கழுதேங்கிறான். கழுதே மேல்ரா கம்நாட்டிங்க. கம்நாட்டிங்களா? இப்ப நீ வீண் வம்பு எடுத்திருக்க. இல்லன்னா கத்தி இடுப்புல சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா? கத்திய என் இடுப்புல தான் சொல்லியிருக்க. உன் வயிற்றுலயா சொல்லியிருக்க? விட்ட அதையும் செய்வேன். நீ உடனடியா எங்க பண்ணைகிட்ட வந்து நீ யாரு என்னங்கறத விளக்கமா சொல்லு. பண்ணையாவது தொன்னையாவது உன் பண்ணைக்கு விளக்கம் வேணும்னா என்ன வந்து பார்க்க சொல்றான் மூதேவி. பண்ணைய பார்த்து தொன்னேங்கிறான். ஏய் மாரி மன்னாரே, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? உத்தரவு வரலையே. உத்தரவு என்னடா உத்தரவு? போய் உதங்கடா உதங்கடா. அவசியமா நீங்க ரத்தம் சிந்துறத நான் விரும்பல. மரியாதையா போயிடு. என்னடா கத்தியோட ஊருக்குள்ள தெரிஞ்சவன் நீதானா? யார கொலை செய்ய? செஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். ஓ,
டேய், இவன் இடுப்புல இருக்கிற கத்தியை பிடுங்கிட்டு தூண்ல கட்டுங்கடா. என்ன அடிச்சாங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் கத்தியை தொட்டாங்க, அதான் கோவம் வந்துருச்சு. கத்திய தொட்டாதான் உனக்கு கோபம் வருமா? என் கத்திய நான் மட்டும்தான் எடுப்பேன். எப்ப வெளியில எடுக்கிறனோ அப்ப என் எதிரிய கொண்டுட்டு தான் திரும்பி உள்ள வைப்பேன். அப்படி யார கொலை பண்ண அலைகிற? எங்க அப்பனை கொலை பண்ண சின்ன துறைய. இப்போ அவன் எங்க இருக்கான்? ஜெயில்ல. இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான். அவனை வாசல்லே தீர்த்துட்டு தூக்குக்கு போயிடுவேன். அப்படியா? அப்ப எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? காட்டுல வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். காட்டுலயா? காட்டுல 2-3 நாளைக்கு மேல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. காரணம், மோகினி நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால இங்கே வேலைக்கு சேர்ந்துற. அப்ப திங்க சோறும் தங்க இடமும் தருவீங்களா? நிச்சயமா. அப்ப செய்யறேன். டேய், ஐயா இவனை கூட்டிட்டு போய் வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. வாங்க வாங்க. நாகசாமி, முன்ன பின்ன தெரியாத ஒரு முரடனை வேலைக்கு வச்சிருக்கேனேன்னு ஆச்சரியமா இருக்கா? நாகசாமி, இப்படிப்பட்ட துணிச்சல்காரனை துணையா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஐயா, உங்க திறமை யாருக்கு வரும்? அந்த சின்னத்துறை இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அடிக்கடி இங்க வந்து அவனை பார்த்தே ஆகணுங்கிற. அவனும் யாரையும் பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்னப்பா இதெல்லாம்? இப்ப அவன் என்ன பார்க்கலன்னா பரவாயில்ல. 2 மாசத்துக்கு அப்புறம் நான் அவனை ஒரேடியா பாத்துக்கிறேன். இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்குறதை விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு.